கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசாவை சுற்றியிருந்த ஆபத்தை பார்த்த பொழுது எலிசாவின் வேலைக்காரன் தன்னுடைய மாம்ச கண்களால் சீரியருடைய இராணுவத்தை பார்த்து பயந்தான். இராணுவமும் குதிரைகளும் படைகளும் பட்டணத்தை சுற்றியிருப்பதை பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் விசுவாசம் இல்லாதவனாய் கலங்கினவனாய், ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான் என்று 2 ராஜாக்கள் 6:15 பார்க்கிறோம். ஆனால் எலிசா ஒரு விசுவாசமுள்ள மனிதனாக இருந்ததினால் கர்த்தர் தன்னை நிச்சயமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவனாய் தன் வேலைக்காரனை நோக்கி, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி கர்த்தருடைய தூதர்களை கொண்டு அவர் எப்பொழுதுமே பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். இதை அறிந்த எலிசா தன் வேலைக்காரனுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது மலை முழுவதுமாக தேவனுடைய சர்வ சேனைகள் நின்று கொண்டிருப்பதை அவனுடைய வேலைக்காரனால் பார்க்க முடிந்தது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாவலராக இரட்சகராக இருக்கிறார் என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போகாமலும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை மாம்ச கண்களால் பார்க்காமலும் எலிசாவை போல நாமும் விசுவாச கண்களாலும் மன கண்களாலும் பார்க்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய சத்துருக்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை நம்மால் காண முடியும். ஆமேன். அல்லேலூயா.